ஹாய் மக்களே, ஒரு வாத்தியார் என்ன பண்ணாராம், அவன் பிள்ளைகளுக்கு எல்லாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் வாட் இஸ் ஹார்ட் ஒர்க், வாட் இஸ் ஸ்மார்ட் ஒர்க்னு டீச் பண்ணணும்னு நினச்சாராம். ஸோ என்ன பண்ணாராம், எல்லாரையும் ஒரு ஃபன் ஆக்டிவிட்டீஸ் வைக்கலான்னு சொல்லிட்டு எல்லாரையும் கேதர் பண்ணாராம். 1000 பிள்ளைங்க எல்லாம் வந்து நின்றுருக்காங்களாம். எல்லார் கையில் ஒரு பலூனை கொடுத்தாராம். இந்தாங்க பலூனை ஊதுங்க, ஊதி அந்த பலூன் மேலே உங்கள் பேரை எழுதுங்க. உடனே பிள்ளையெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக கரெக்டான பேரெல்லாம் எழுதுனே அங்கே ஒரு பெரிய ஹால் இருக்குல்ல, அந்த ஹாலில் போய் அம்புட்டு பலூன் எல்லாம் தூக்கி போட்டு வாங்கினா 1000 பிள்ளைகளும் உள்ளே போய் பலூனை போட்டு வந்துச்சான். ஒரு 10 பேரை கூப்பிட்டு அந்த பலூனெல்லாம் குழச்சி விட்டு எல்லாமே அந்த இது போட்ட இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க போய் களைச்சி விட்டு வரலான்ட்டாங்க. இப்போ சொன்னாராம், உள்ளே போங்க, போய் உங்கள் பலூனை கண்டுபிடிங்கன்னாராம். 1000 பேரும் உள்ளே போய் கச்சா மச்சான்னு ஒரே குழப்படி. சடனாக வாத்தியார் உள்ளே வந்தாராம். உள்ளே வந்து கேட்டாராம், எத்தனை பேர் அவங்க பலூனை கண்டுபிடிச்சிங்கன்னு. ஒரு 10 15 பேர் தான் சொன்னாங்களா, சார் கண்டுபிடிச்சிட்டோம் சார் அப்படின்னு. ஸோ சொன்னாராம், திஸ் இஸ் கால் ஹார்ட் ஒர்க். கஷ்டமாக இருக்குல்ல, ஒரு வேலையை ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது அது அவ்வளோ ஈஸியாக நமக்கு பலன் தராது. இதே இது ஸ்மார்ட் ஒர்க் பண்ணால் இது எவ்வளோ ஈஸிங்கிறதே இப்போ நான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் என்ன பண்ணுங்கள், உங்கள் கை கிடைச்ச பலூனை கையில் எடுங்கன்னார். ஆளுக்கு ஒவ்வொரு பலூன் எடுங்கன்னார். ஸோ எல்லோரும் குனிஞ்சு அப்படி பக்கத்தில் உள்ள ஒவ்வொரு பலூன் எடுத்தாங்களாம். அந்த பலூன் மேலே யார் பேர் இருக்கோ அந்த ஆளுக்கிட்ட இந்த பலூனை கொண்டு போய் கொடுத்துருங்க அப்படின்னாராம். வேலை ஈஸியாக முடிஞ்சிருச்சு. திஸ் இஸ் கால் ஸ்மார்ட் ஒர்க். ஸோ 5 நிமிஷத்தில் 1000 பேர் அவங்க பலூன் அவங்க கைக்கு வந்துருச்சு. ஸோ ஒர்க் ஸ்மார்ட். ஹார்ட் ஒர்க் பண்ணாதீங்கப்பா, வேஸ்ட் அது.